தினை அமெரிக்கா நடத்தும் செவ்வியல் மற்றும் அற இலக்கியங்கள் கருத்தியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தினை அமெரிக்கா அமைப்பின் சார்பில் கடந்த 5 வருடங்களாக அமெரிக்க மண்ணில் தமிழ் மொழி, இலக்கியம், கருத்தியல், சமூகம், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் மற்றும் மகளிருக்கான நிகழ்ச்சிகள், பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தினை அமெரிக்கா அமைப்பால் நடத்தப்பட்ட நிகழ்வில் தமிழ்நாடு மற்றும் உலகம் முழுவதும் உள்ள ஆளுமைகள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். இந்த 5 வருட காலத்தில் எங்கள் அமைப்பிற்கு ஆதரவளித்த அனைத்து தோழர்களுக்கும், அமைப்புகள் ஆளுமைகளுக்கும், பெற்றோர்கள், குழந்தைகள் உட்பட்ட அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வை தொடங்குவதற்கு முன் நம் மரபையும் நம் உணர்வையும் பறைசாற்றும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை இங்கு பாடவிருக்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் இப்போது இன்றைய தலைப்பு செவ்வியல் மற்றும் அற இலக்கியங்களில். தமிழ் மொழி உலகின் மிக பழமையான மற்றும் சிறப்புமிக்க மொழிகளில் ஒன்றாகும். தமிழ் இலக்கியங்கள் தமிழ் வாழ்க்கைக்கு, மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் நல்லொழுக்கத்தை வளர்க்கும் கருவியாக திகழ்கின்றன. அவற்றில் முக்கியமானவை செவ்வியல் இலக்கியங்களும் அற இலக்கியங்களும் ஆகும். செவ்வியல் இலக்கியம் என்பது உயர்ந்த பண்பு, நிலைத்த சிறப்பு கொண்ட இலக்கியங்களை குறிப்பதாகும். அதாவது சங்க இலக்கியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள், புறநானூறு போன்ற இலக்கியங்களை, சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களை குறிப்பதாகும். செவ்வியல் இலக்கியங்கள் என்னென்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தமிழர் வாழ்க்கை முறை, பண்பாடு, வீரியம், காதல், நட்பு, இயற்கை ஆகியவை அழகாக எடுத்துரைக்கப்படுகின்றன. அந்த திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த நூல்கள் நம்மளுக்கு தமிழ் மொழியின் செம்மொழியையும் செழுமையையும் தமிழர்களின் உயர்ந்த சிந்தனையும் எடுத்து காட்டுகின்றன. அடுத்ததாவது அற இலக்கியங்கள். அற இலக்கியம் அப்படின்னா அது மனிதனோட வாழ்க்கையில நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதை கற்பிக்கின்றன. அன்பு, ஒழுக்கம், நேர்மை, கருணை, பொறுமை போன்ற நல்ல பண்புகளை வளர்க்கும் நூல்கள் தான் அற இலக்கியங்கள் ஆகும். திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், குறள் எண் 74, அதிகாரம் அன்புடைமை. அன்பினும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன்பெண்ணும் நாடா சிறப்பு. அன்பு அப்படின்றது ஒரு நல்ல பழக்க வழக்கம், குணத்தை தரும்.
அந்த நல்ல பழக்க வழக்க குணத்தை வச்சு நம்மளால நல்ல நண்பர்களை பெற முடியும் அப்படின்றதுதான் இந்த குறளோட அர்த்தம். இந்த அரை இலக்கியங்களுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டிய நூல்கள் திருக்குறள், ஆத்திச்சூடி, நாலடியார் போன்ற நூல்கள் நல்லொழுக்கத்தையும் மனித நேயத்தையும் போற்றுகின்ற நூல்களா நம்ம பார்க்கலாம். அடுத்ததா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொண்டுள்ள ஆனந்த் குமார் காளி அவர்களை அழைப்பதற்கு முன் அவர்களை பற்றிய சிறு அறிமுகம். ஆனந்த் குமார் காளி பொதுவாக AKR காளி என்று அறியப்படுபவர். AKR காளி ஒரு இந்திய தொழிலதிபர், முன்னாள் அரசு அதிகாரி, ஊக்க பேச்சாளர் மற்றும் நிறுவன பயிற்சியாளர் ஆவார். இவர் சென்னை நகரத்தை சேர்ந்தவர். FEA குழும நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைவராக பணியாற்றி வருகிறார். அதன் பல்வேறு வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப முயற்சிகளை நிர்வகித்து வழிநடத்துகிறார். அதேபோல் ஃபெதர்ஸ் கம்யூனிட்டி ஃபோரம் அமைப்பின் நிறுவனர் என பரவலாக அறியப்படுகிறார். முழுநேர தொழில் தலைமைக்கு திரும்புவதற்கு முன் AKR காளி அவர்கள் இந்திய வெளிநாட்டு சேவை இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதிகாரியாக 5 ஆண்டுகள் பணியாற்றினார். தகவல் தொழில்நுட்பத் துறையில் நேரடியாக 5 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் பெற்றுள்ளார். உயர்நிலை தொழில்நுட்பம், மனித உறவு திறன்கள் மற்றும் குழும தலைமைத்துவம் ஆகியவற்றில் மாணவர்கள் மற்றும் நிறுவனங்களுக்காக 7000 மணி நேரத்திற்கும் மேற்பட்ட பயிற்சி கருத்தரங்குகளை அவர் நடத்தியுள்ளார். சென்னை மற்றும் பெங்களூரில் தனது தொழில் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் முயற்சிகள் மூலம் அவர் குறிப்பிடத்தக்க உள்ளூர் புகழை பெற்றார். குறிப்பாக இட் டிப்ஸ் பை பி பிராக்டிகல் என்ற தனது ஊடகத் தொடரின் மூலம் அவர் பரவலாக அறியப்பட்டார். அவர் குறிப்பாக தமிழ் வரலாறு மற்றும் அடையாளம், சமூக நீதி தொடர்பான கருத்துக்கள், இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு உரைகள், இணையதளங்கள் மூலம் கல்வி, கருத்தியல் பகிர்வு போன்ற தலைப்புகளில் பேசுவதால் பிரபலமானவர். அவரது பேச்சுக்கள் பெரும்பாலும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்படுகின்றன. வாங்க தோழர் ஆனந்த்.